This is 10th standard 6th unit trigonometry 5th sum exercise 6.3. From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite side of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meter and the line joining the ships passes through the foot of the lighthouse, show that the distance between the ships is 4h by root 3 meter. Proof பண்ண சொல்லியிருக்காங்க. So from the top of lighthouse, the angle of depression of two ships on the opposite side. ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ லைட் ஹவுஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனோட ஹைட் வந்து ஹெச் மீட்டர்னு சொல்லிட்டாங்க. லைட் ஹவுஸோட ஹைட் வந்து ஹெச் மீட்டர். ஓகே, ஸோ ரெண்டு சைடும் ரெண்டு ஷிப் இருக்குது. இந்த சைடு ஒரு ஷிப் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஷிப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டோட ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன், இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் இருக்குது. வி டேக் இட் ஆஸ் 30 டிகிரி அண்ட் டேக் இட் ஆஸ் 60 டிகிரி. ஓகே, தென் என்ன சொல்லியிருக்காங்க, இது 30 டிகிரி, இது வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன். மேலேருந்து லைட் ஹவுஸோட மேலேருந்து ரெண்டு ஷிப்பையும் பார்க்குறாங்க. இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே ஒரு ஷிப் இருக்குது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப். அப்போ இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம நேம் கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஏ பி சி டி கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் டேக் இட் ஆஸ் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்னு கேட்குறாங்க. இது ப்ளஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணால் பிடி, டிஸ்டன்ஸ் பிடி என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லை ரைட் ஹேண்ட் சைடு எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது இங்கேருந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இங்கேருந்து ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரெண்டு ஆட் பண்ணுனா கிடைக்கிறது தான் நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ். ஓகே, ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த சைடு நோன். ஓகே, இதுவும் கொடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது, எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு யூஸ் பண்ணி என்ன தீட்டா எழுதலாம், எக்ஸ். என்ன தீட்டா எழுதலாம், tan தீட்டா. ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. Opposite side is h divided by x. Okay, tan 30 degree is 1 by root 3 which is equal to h by x. So இங்கே x find out பண்ணணும். அப்போ x equal to cross multiply பண்ணுங்க. 1 into x, h into root 3. x ஓட value find out பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்குவோம். ACD. In triangle ACD triangle இது opposite side, இது adjacent side. ஸோ அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் யூஸ் பண்ணி என்ன தீட்டா எழுதலாம், எஸ் அதே மாதிரி tan தீட்டா எழுதலாம். ஸோ இங்கேயும் tan 60 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ இங்கே ஆப்போசிட் சைடு இஸ் ஹெச் டிவைடட் பை ஒய். ஸோ tan 60 இஸ் ரூட் 3 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஒய். ஸோ நமக்கு ஒய் வேணும். இங்கே ஒய் இந்த சைட் கொண்டு வந்துடலாம், ரூட் 3 கீழே கொண்டு வந்துடலாம். So, அப்போ y equal to h divided by root 3. Okay. So, now x plus y. ரெண்டையும் add பண்ணலாம். x plus y is equal to h root 3 plus h by root 3. So, take it as LCM. We take LCM. LCM as root 3. இங்கே h root 3 into root 3 என்ன ஆயிடும், 3h ஆயிடும். கரெக்டா, h root 3. இந்த root 3 இங்கே multiply பண்ணுவோம். root 3 plus h இருக்கு. Okay. So, அப்போ h root 3 into root 3, 3. So, அப்போ x plus y equal to 3h plus h divided by root 3. 3h plus h is 4h. 4h divided by root 3. This is x plus y. x plus y இங்கிறது இங்க என்ன, distance between two ships. அவ்வளவுதான். That's all. Okay. Thank you.